இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தமிழக சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிறது. அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக மட்டும் 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தேர்தலில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் பணிகள்தான் முக்கியம். எனவே அவர்களை கவனிப்பதில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது என அக்கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் செலவுக்கு தலைமையில் இருந்து பணம் வழங்கப்படும். அதை முறையாக வழங்க வேண்டும் என்று மேலிடம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக அனைத்து தொகுதிகளுக்கும் தலா 2 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வார கடைசியில் ஒருமுறையும் ஓட்டுப்பதிவுக்கு முந்தைய நாளில் ஒருமுறையும் பணம் வழங்கப்படும் என பூத் கமிட்டி பொறுப்பாளர்களிடம் திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. வேட்பாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் வசதி குறைவானவர்கள். இதனால் தேர்தல் செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். எனவே தொகுதிக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதை பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கும் தேர்தல் செலவுகளுக்கும் பயன்படுத்த பாரதிய ஜனதா தலைமை அறிவுறுத்தியுள்ளது.